ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐஃபோன் 16E புதுசா வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கு ரொம்பவே வந்து ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரேட் வந்து கம்மியான ரேட்ல வந்து இந்தியாவில் வந்து ஃபோன் கொண்டு வர போறோம் ஐஃபோன் அப்படியே ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ரேட் வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குற அளவுக்கு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 60,000 ரூபா. இதான் உங்களுக்கு கம்மியா கொடுக்குற பட்ஜெட்டா ஐஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கு எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஓவரா ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் 16 சீரிஸ் வந்து நல்லாவே வந்து மூவபிள் ஆகி நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஐஃபோன் 16, 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ். இப்போ வந்து அவங்க வந்து எல்லா ஃபோன்லயுமே ஆண்ட்ராய்டும் சரி, உங்களுக்கு ப்ரோ சீரிஸ், அல்ட்ரா சீரிஸ் தான் ஒரு நார்மல் சீரிஸை ஒரு 30,000 20,000 கொண்டு வருவாங்க. ப்ரோ சீரிஸை ஒரு 50,000 60,000, அல்ட்ரா சீரிஸை 1 lakh வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஐஃபோன்லயும் உங்களுக்கு வந்து ஐஃபோன் 16E அப்படின்னு ஒரு ஃபோன் வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லும் போது ரேட்டு வந்து எல்லாருமே ஈஸியா வாங்குற மாதிரி இருக்கும்னு ஓவரா ஹைப் கிரியேட் பண்ணும்போது சரி ஒரு 30,000 35,000 வரும் ஐஃபோன் 16E எல்லாருமே வாங்குற ரேட்டுக்கு வரும். அப்ப நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் அந்த போனை வாங்கி ஐஃபோன் யூஸ் பண்ணலாம், ரொம்ப பட்ஜெட் இருக்காது அப்படின்னு ரொம்பவே ஆசையா ஹைப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அவங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போனை யாரும் வாங்காதீங்க, இந்த ஸ்பெக்குக்கு இது வந்து ஒர்த்து இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பெக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஃபோன் 16E இதோட இதான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இதுல இருக்க என்ன ஸ்பெக் இருக்கு அப்படின்னு வந்து பாத்திரலாம். ரேட் வந்து ரொம்பவே அதிகமா வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே இந்த போனை வாங்காதீங்க. அப்படி என்ன ஸ்பெக் கொடுத்துருக்கான்ட்டு 1 by 1 பாத்திரலாம். இதுல வந்து சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே டிஸ்பிளே தான் வந்து ஐஃபோன் 16லயும் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் வந்து SE சீரீஸ்ல நாங்கள் கொடுத்துருந்தா ரெட்டினா HD டிஸ்பிளே தான் கொடுத்துருப்போம். ஆனா நாங்கள் வந்து சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வந்து ஐஃபோன் 16ல இருக்க டிஸ்பிளேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐஃபோன் 16E அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து நாங்கள் வந்து 16ல என்ன கொடுத்துருந்தோமோ அதே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நாங்கள் 60,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ட்டு விஷயமே டிஸ்பிளே வச்சு பேசுறான். சரிங்களா? செகண்ட் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.1 இன்ச்சஸ் 6.1 இன்ச்சு தான் இந்த போனோட சைஸு. இப்போ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 6.1 தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஃபோன்லையுமே 120 144 வர ஆரம்பிச்சிருச்சு. ஐக்யூலலாம் 16 ஹெர்ட்ஸ் கொடுத்ததுக்குலாம் வந்து ரொம்பவே வெரி டவுன் கிரேடு. இதெல்லாம் ஒரு 10,000 12,000 ஃபோனில் ஆண்ட்ராய்டில் கொடுத்தாலே யாருமே வாங்க மாட்டாங்க. இப்போ என் கடையே எடுத்துக்கோங்க, ஸ்பெக்கெல்லாம் பார்த்தா எல்லாருமே வாங்குறாங்க. சில பசங்கள்லாம் வந்து 16 ஹெர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு வந்து 60 ஹெர்ட்ஸை கொடுத்து வச்சிருக்கான். இது 120 கொடுத்துருக்கலாம்ல, 60,000 ரூபா ரேட் ஃபிக்ஸ் பண்றேன். அதுல ஏன் வந்து இப்படி வந்து கம்மி பண்ணி ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம ஸ்பெக்கு கம்மியா கொடுப்போம், நம்ம பிராண்டு வேல்யூக்காண்டியே வந்து காசை கொட்டி வாங்குவாங்கன்ட்டு அந்த மாதிரி திமிருக்கு பண்றான் அவன். அது தேவையில்ல. வேற என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். கேமரா நாட்ச் இருக்கு. நாட்சின்னா வந்து அந்த டிசைன் இருக்கும் பாத்தீங்கன்னா, கேமரா நாட்ச் அதே ஐஃபோன் 16ல இருக்க மாதிரியே கொடுத்துருக்கோம்னு சொல்றான். ஃபேஸ் ஐடி லாக் இருக்கு. அலுமினியத்தால டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். வேற வந்து ஆக்ஷன் பட்டன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி ஐஃபோன் சிப்பு வந்து A18 சிப்பு தான் வந்து ஐஃபோன் 16ல இருக்க அதே சிப்பை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 16E அப்படின்னு சொல்லியிருக்கான். வேற வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் C1 டிசைன் 5G மோடம்னு சொல்லியிருக்கான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் போன்ல 5G மோடம் வந்து இந்த C1 டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். C1 டிசைன் 5G மோடம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு 26 மணி நேரம் வீடியோ பிளேபேக் பண்ணிக்கலாம். ஒரு 26 ஹவர்ஸ்னா எப்படி ஒரு நாள் கணக்கு, ஒரு நாள் ஃபுல்லாமே நீங்க வந்து வீடியோ வந்து கண்டினியூஸா பிளே பண்ற அளவுக்கு அந்த சிப்பை வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லலை. ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்பயும் கொடுக்க மாட்டான், அதையும் அவன் சொல்லலை. அதனால அந்த ஸ்பெக்கை மட்டும் விட்டுட்டான். பேட்டரி எவ்வளவு கொடுக்க போறேன்னு மட்டும் சொல்லலாம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ஆப்பிள் போன் யூஸ் பண்றவங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னா ஆப்பிள் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர். அதெல்லாம் வந்து சூப்பராகவே இந்த போன்ல ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வேற வந்து IP ரேட்டிங் வந்து 68 தான் கொடுத்து வச்சிருக்கான். 69 எல்லா ஃபோன்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. 20,000 30,000 ஃபோன்ல இப்போ IP 69 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்ட்ராய்டில். இவன் 60 90,000 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு IP 68 மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கான். 69 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 69க்கும் 68க்கு என்ன டிஃபரெண்ட்னா, உங்களுக்கு ஃபோர்ஸா தண்ணி அடிச்சாலும் ஃபோன் டேமேஜ் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. அதான் IP 69. 68னா தண்ணிக்குள்ள போட்டா மட்டும் தான் 68. அதனால 69ல வேற வந்து GPUல வந்து ஒரு கோர் மட்டும் கம்மியா கொடுத்துருப்போம்னு சொல்லியிருக்கான். ஐஃபோன் 16 கம்பேர் பண்ணும்போது
ஜிபியூல ஒரே ஒரு கோர் மட்டும் தான் நாங்கள் கம்மி பண்ணியிருப்போம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 12 மெகா பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு 48 மெகா பிக்சர் ஃபியூசன் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் வந்து 2x நல்லா கிளாரிட்டியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடு கேமரா வந்து இல்ல. 60,000 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரே ஒரு கேமரா கொடுத்து அவன் ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான். ரெண்டாவது கேமரா இல்ல. சரிங்களா? அல்ட்ரா வைட் நிறைய பேர் வந்து அல்ட்ரா வைட்லாம் விரும்பி எடுப்பாங்க, அல்ட்ரா வைட் ஷாட்லாம் எடுப்பாங்க. இந்த ஸ்பெக்கு தெரியாம அவசரப்பட்டு ஐபோன் 16 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, நம்ம போய் 60,000 கொடுத்து போனை வாங்கலாம்னு போய் வாங்கிடாதீங்க. இந்த ஸ்பெக்கு கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. கேமரா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறவங்க கேமரால உள்ள ஸ்பெக்லாம் தெரியும். அல்ட்ரா வைட் ஆண்கள் எடுக்கிற பிக்சர்லாம் எப்படி இருக்கும், அல்ட்ரா வைட்ல வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்கும். அது இந்த ஆப்ஷனே இந்த போன்ல இல்ல. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அல்ட்ரா வைடு இந்த போன்ல வந்து இல்ல. சரிங்களா? இதுல வந்து பீக் பிரைட்னஸ் கூட வந்து உங்களுக்கு 1000 நெட்ஸ் தான் பீக் பிரைட்னஸ் கொடுக்காங்க. 800 நெட்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ். பீக் பிரைட்னஸ் வந்து 1100ல இருந்து 1200 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ எல்லா போன்லயுமே 4500 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க மேக்ஸிமம் ஃபிளாக்ஷிப் மொபைல்ல. இவன் வந்து ஒரு 3000 சம்திங்காவது கொடுத்துருக்கணும். 60,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிறான் ப்ராடக்டை. அவனோட போனை விற்கும் போது ஒரு 3000 நெட்ஸாவது கொடுத்துருந்தானா ஓரளவுக்கு அந்த இது ஈக்குவலா இருக்கும் அவன் கொடுக்குற பட்ஜெட்டுக்கும் ஸ்பெக்குக்கும். இவன் வெறும் 1000 கொடுத்துட்டு 60,000 ரூபாய்க்கு ரேட் வச்சிருக்கான். இதுவும் ஒரு வெரி வெரி டவுன் கிரேடு. ஒய்ஃபை 6 தான் கொடுத்துருக்கான். ஒய்ஃபை 7 வந்து வந்துருச்சு. ஒய்ஃபை 7 நம்ம நாட்டில் எடுக்குதோ இல்லையோ, ஒய்ஃபை 7 லேட்டஸ்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ப்ளூடூத் 5.4 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன், அதையும் இவன் கொடுக்கல. 5.3 தான் கொடுத்துருக்கான். ஆனா ஐபோன் 16லயும் 5.3 தான். நான் ஐபோன் 16ல ஸ்பெக்கு பார்த்தேன், அதுல 5.4 இருந்திருக்கும், இதுல 5.3 கொடுத்துருப்பாங்க போல அப்படின்ட்டு. ஐபோன் 16லயும் 5.3 தான், இதுலயும் 5.3 தான். இப்போ ஐபோன் 17 சீரிஸ் வரும்போது 5.4 அப்கிரேட் பண்ணுவான். எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 1 இயருக்கு முன்னாடியே வந்து எல்லா ஆண்ட்ராய்ட்லயும் ப்ளூடூத் 5.4 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இன்னும் அப்கிரேட் பண்ணாம இவன் பிராண்ட் வேல்யூக்காண்டியே வந்து வித்துக்கிட்டு இருக்கான். லோகோக்காண்டியே வாங்குவாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த ஐபோன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஐபோனே பிடிக்காது. நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்றேன், நல்ல போனா பார்த்து ஒரு 1 லேக் கரெக்டா மணி யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் வாங்குவேன். 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும்னு ஆசைப்படுவேன், நல்ல போனா வாங்கணும்ட்டு. ஆனா ஐபோனை மட்டும் நான் வாங்கவே மாட்டேன். அந்த ஸ்பெக்கை பார்க்கும் போதே வந்து காசு உள்ளவன் வந்து காசு எங்க போய் கொட்டணும்னு தெரியாம இவங்கிட்ட போய் கொட்டுவான். அந்த காசுக்கு வாங்கிட்டு ஒரு நல்ல ஸ்பெக்கு கொடுத்தா கூட ஓகே, அவன் கொடுக்குற காசுக்கு நல்ல ஸ்பெக்கு கொடுக்குறான், இவங்களும் ஐபோன் வாங்குறாங்கன்ட்டு. ஸ்பெக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 20,000 30,000 இருக்கிற போன்ல இருக்க ஸ்பெக்கு தான் இருக்கும். அதுக்கு 2 லட்சம் வரைக்கும் அவன் வந்து பிரைஸ் வந்து ஹைப் பண்ணி வச்சுட்டு வித்துக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு ஐபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை மட்டும் அவங்க வந்து சொல்லலை, மற்றபடி வந்து மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பேட்டரியை பத்தி மட்டும் பார்த்தா அவங்க பேசவே இல்லை. பேட்டரி எவ்வளவு இமேஜ் வரப்போகுதுன்னு மட்டும் பேசவே இல்லை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் ரேட்டு வேஸ்ட்டு, IP69 வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேமரா வேஸ்ட்டு. கேமரா ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்கான், அதான் நான் வேஸ்ட்டுன்னு சொல்றேன். எடுக்கிற 48 மெகா பிக்சர்ல நல்ல குவாலிட்டியான பிக்சரே வந்து விழட்டும். அவங்க ஆப்பிள்ல சோனி கேமரா நல்ல சென்சார் யூஸ் பண்ணியிருக்கட்டும். ஆனா ஒரு கேமரா மட்டும் கொடுத்துருக்குது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. 60,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்த ரேட்டுக்கு ஒரு கேமராவுக்கு நாங்க 60,000 கொடுத்து வாங்கணுமா? அது 128 ஸ்டோரேஜ் 512 வேணும்னா நாங்க 90,000 கொடுத்து வாங்கணுமா? ஒரு கேமரா இருக்கிற போனுக்கு நாங்க 90,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? அது ஒரு லோகோ காண்டி, உங்க லோகோ காண்டி பின்னாடி ஐபோன் லோகோன்னு இருக்கும், அதை நாங்க வந்து காட்டுறதுக்காண்டி. அதனால நீங்க ஐபோன் வாங்காதீங்கலாம் சொல்லல, ஐபோன் வாங்குங்க. ஏன்னா இந்த போன் வாங்காதீங்க. நான் டைட்டிலே போட்டிருப்பேன், டோன்ட் பை ஐபோன் 16e வேஸ்ட் ஆஃப் மணின்னு போட்டிருப்பேன். ஏன் இந்த போன் வாங்காதீங்கன்னா இந்த ஸ்பெக்குக்கு இந்த போன் ரேட் அதிகம். ஐபோன் 16 வந்து உங்களுக்கு 80,000 ரூபாய்க்கு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த போனே 50,000 ரூபாய்க்கு வந்து பிரைஸ் டிராப் ஆகும். 50,000 ரூபாய்க்கே விற்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் பிளிப்கார்ட் அமேசான்ல ஏதாவது ஆஃபர்ல 50,000 ரூபாய்க்கு அந்த போனே வந்துடும். அப்ப இந்த போன்ல 60,000 ரூபானா இது எவ்வளவு பிரைஸ் டிராப் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் 50,000 ரூபாய்க்கு அதுவே வந்துடும். இதோட கம்மியான ரேட்லயே வந்துடும். நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ், ப்ரோ எஸ்எல் ப்ரோ மேக்ஸ் கூட வாங்க. அந்த ஈன்னு ஒன்று விட்டுருக்கான் பாத்தீங்களா, ரேட்டு கம்மியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் ரேட்டு கம்மியா கொடுக்கல. அந்த 80,000 ரூபாய்க்கு ஒன்று வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு கம்மியா கொடுத்துருக்கான். ஐபோன் 16 வந்து 80,000 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருக்கும்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டான். ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும்போது இந்தியாவில எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 30-35 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வரும், நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலான்ட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 60-90 வைக்கும் போது எல்லாருமே வந்து நல்லா கடுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல இருக்க ஸ்பெக்கு பார்க்கும் போதும் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸ்பெக்கு கூட நல்லா இருந்தா கூட ஓகேன்னு விட்டுருப்பாங்க. ஸ்பெக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துட்டு ரேட்டு அதிகமா வச்சுட்டு நாங்க ரேட்டு கம்மியா கொடுக்க போறோம்ட்டு அவன் ஒரு விளம்பரம் பண்ணான் பாத்தீங்களா, அதுல எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி, இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த போனை யாருமே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸ்பெக்குன்னு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஸ்பெக்குக்கு இது ஒர்த்து இல்லை. இந்த போனை யாரும் வாங்காதீங்க. வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஐபோன்ல
ஸ்பெக்கு பார்த்து மணியை பார்த்து வாங்க. இந்த காசுக்கு இந்த ஸ்பெக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு ஐஃபோன் வந்து என்ன சீரிஸ் வாங்கினாலும் ஸ்பெக்கு பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்பெக்குக்கு இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.